அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே துஆக்கள் கபூலாகக்கூடிய புனிதமான வியாழக்கிழமையில இருக்கோம். இந்த இரவுல செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வாரமுமே நம்ம கூடுதலான ஒரு சிறந்த அமல்களை பார்த்துட்டு வர்றோம். அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இரவில் நமக்கு பதில் கிடைக்கக்கூடியது. இந்த ஒரு அமலை இன்றைய தினம் முடிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கு இரவோடு இரவாக உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே முடிஞ்சிடும். உங்களோட ஒவ்வொரு துஆவிற்கும் அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்துருப்பான் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு விடியக்கூடிய ஒரு ஜுமாவுடைய பொழுதானது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொழுதா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சாதாரணமான ஒரு அமல் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறந்த அமல். இதுல இருக்கக்கூடிய ஒரு அமலை தேர்ந்தெடுத்து செஞ்சாலே போதும், உங்களோட ஒட்டுமொத்த துஆவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். இந்த 7யும் சேர்த்து செய்யும்போது சுப்ஹானல்லாஹ், ஓதிய இரவிலேயே உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதே தாமதம் தான். ஓதிய நிமிஷத்துல உங்களுக்கு பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த மகத்தான திக்ருகள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா ஒவ்வொரு வியாழக்கிழமையையும் வெள்ளிக்கிழமையையும் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு ஒரு வாரத்துக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப வாரம் முழுக்க சந்தோஷமா மகிழ்ச்சியா பரக்கத் வாய்ந்ததா மாத்தக்கூடியது உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா வியாழன் வெள்ளிக்கிழமையை யாருமே தவற விடாதீங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன அமலையாவது கூடுதலா நீங்க செஞ்சிருங்க. அந்த ஒரு வழக்கத்துக்கே அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் இறக்குவான். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போற அந்த 7 விதமான திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப சிறந்த அமல். இந்த அமலை பீரியட்ஸ்ல செய்யக்கூடாது. தூய்மையான நிலையில இருக்கும்போது தான் செய்யணும். இப்போ எப்படி செய்யணும், அது என்ன திக்ர் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு நீங்கள் மக்ரிபுடைய தொழுகையை முடிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு செலவாத் 3 தடவை, இஸ்திக்ஃபார் 3 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 3 தடவை உணர்ந்து நீங்கள் சொல்லணும். இந்த 3யுமே எந்த அளவு உணர்ந்து சொல்லணுமோ அந்த அளவு உணர்ந்து சொல்லுங்க. அதற்கு பிறகுதான் இந்த 7 திக்ரையும் ஓதணும். முதலாவது திக்ரு என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு இஸ்திக்ஃபார் சம்பந்தப்பட்ட ஒரு திக்ரை ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுல தலைமையான ஒரு ஆயத்து இருக்கு. இது யார் ஓதியது அப்படின்னா, நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது. இது இஸ்திக்ஃபாராகவும் நமக்கு செயல்படுது. துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான ஒரு மந்திரமாகவும் செயல்படுது. இதை ஓதுறாங்க, அவங்களுக்கு 250 வருடங்களாக கபூலாகாத ஒரு துஆவை அல்லாஹ் கபூலாக்குறான். அதாவது அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிறான். அப்படிப்பட்ட அந்த துஆ என்ன அப்படின்னா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இந்த ஒரு துஆவை ஓதுங்க. இது உங்களோட பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அதோட உங்களோட துஆவெல்லாம் உடனுக்குடன் ஒப்புக்கொள்வான். இரண்டாவது, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய அற்புதமான ஒரு நிவாரணம். இது ஒரு நிவாரணி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு துஆவை அவங்க ஓதுறாங்க. எப்படிப்பட்ட தருணத்துல, அவங்களுடைய நோய் நீங்கவே இல்லை. அவங்க எல்லாத்தையும் இழந்து ஒரு நோயாளியாக மனதில் தைரியத்தை கூட இழந்து கடைசி நிலையில நிற்கிறாங்க. அப்போதான் சைத்தானுடைய சூழ்ச்சியெல்லாம் முறியடிச்சு, அப்போதான் இந்த வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இதை ஓதுறாங்க, அவங்களுடைய நோய்கள் நீங்குது. அவங்களுக்கு திரும்பவும் பழைய வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்குறான். அவங்க ஒரு செழிப்புல தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஆடுகள், நிறைய மாடுகள், நிறைய ஒட்டகங்கள், நிறைய சொத்துக்கள் இருந்தது. அது எல்லாத்தையுமே சைத்தானுடைய சூழ்ச்சியை கொண்டு அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். திரும்பவும் இந்த ஒரு துஆவை ஓதுறதின் காரணமா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்தையுமே அவங்களுடைய வாழ்க்கையில திரும்ப கொடுப்பான். அதனால இது கண்டிப்பா எல்லா தேவைகளுக்குமே பொதுவான ஒரு துஆ தான். இது நோய்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லா தேவைகளுக்குமே இதை ஓதலாம். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும், இழந்ததையெல்லாம் திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா ஓதத் தொடங்குங்க. இன்றைய தினம் 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது திக்ரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது. எதுவுமே இல்லாத சூழ்நிலையில ஓதுறாங்க. உடனடியா அவங்களோட வாழ்க்கையில அன்றைக்கு இரவுக்குள்ளேயே அவங்களோட வாழ்க்கையை எல்லாம் மாத்துறான். எப்படி? யாருமே இல்லாம பசியோட தாகத்தோட இருக்கிறாங்க. இதை ஓதிய உடனே அவங்களுடைய பசி தீர்க்கப்படுது. திருமண வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்குறான். வாழ்றதுக்கான வழி கிடைக்குது. அதனால கண்டிப்பா இன்றைய தினம் இதை ஓதுங்க. இது எல்லா தேவைகளுக்குமே பொதுவான ஒரு துஆ தான். அதனால இதையும் ஓதிக்கோங்க. அடுத்தது 4வது துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வயிற்றில் இருக்கும்போது ஓதியது. இதுவும் துஆ கபூல் அம்சம் கொண்ட ஒரு
அற்புதமான ஒரு மந்திரம் தான். இதை ஓதி எனக்கு பலன் கிடைக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால கட்டாயம் இதையும் ஓதிக்கோங்க. ஏன்னா இதனுடைய சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கஷ்டத்திலிருந்து வெளியில வர்றதுக்கா இருக்கட்டும், துஆக்கள் ஒப்புக்கொள்வதற்கா இருக்கட்டும், பாவங்கள் மன்னிக்கிறதுக்கா இருக்கட்டும், இது தலைமையான துஆ. கட்டாயம் இதை மறக்காம ஓதுங்க. அடுத்தது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதுவும் கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது. துஆக்களை அடுத்த நிமிடம் ஒப்புக்கொள்ளக்கூடியது. இது அவங்க எந்த நிலையில இருந்து ஓதுறாங்க? நெருப்பு குண்டத்துல போடப்பட்ட போது ஓதுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை அணைச்சது மட்டுமல்லாம அந்த இடத்தை அவங்களுக்கு குளிர்ச்சியாவும் மாத்தி கொடுக்குறான். 1க்கு பல மடங்கு. அதனால கண்டிப்பா நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் இதை ஓதுங்க. உங்களோட கஷ்டமும் தீரும். உங்களுக்கு தேவையானதும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்றைய தினம் இதை 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்ததும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது தான் ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபத்தன் இன்னக சமியுத் துஆ. இது துஆக்களை ஒப்புக்கொள்வதற்கு தலைமையான துஆ. ஏன்னா இதில் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்கு. நிச்சயமாக நீயே துஆக்களை செவியேற்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. அதனால இதற்கும் உங்களுடைய துஆ கபூலாகும். அடுத்தது இறுதியாக 7வது துஆ நமது ரசூலுல்லாஹ் ஓதியது. இவ்வுலகத்திற்கு மட்டுமல்ல மறு உலகத்திற்கும் சேர்த்து நலவுகளை கேட்கக்கூடிய ஒரு துஆ. அது மட்டுமல்லாமல் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் இந்த துஆ இருக்கு. கண்டிப்பா நம்ம எல்லோருமே இந்த துஆவை வாழ்நாள்ல ஒரு நாள் கூட விடாம ஓதக்கூடியவங்களா இருக்கணும். கடைசிக்கு ஒரு தடவையாவது இதை ஓதிடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததிலும் சிறந்ததை கொடுப்பான். அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத வ கினா அதாபன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்த்த 7 துஆவுமே அற்புதமான துஆக்கள். ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்ர ஓதனாலே நமது துஆ உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும். இது அனைத்தையுமே சேர்த்து ஓதும்போது சுபஹானல்லாஹ் நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த திக்ருகளை அந்த நபிமார்கள் எந்த மாதிரி தருணத்தில் ஓதுறாங்கன்னு பாருங்க. எந்த நொடி பொழுதுல அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தனான்னு பாருங்க. அதிகபட்சம் காலையில ஓதி இருப்பாங்க, இரவுக்குள்ள அவங்களுக்கு கிடைச்சிரும். இன்னும் சில நபிமார்களுக்கு ஓதி அடுத்த நொடி அதிசயங்களை அல்லாஹ் நிகழ்த்துவான். கண்டிப்பா நமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் அதிசயங்களை நிகழ்த்துவான். நம்ம நம்பிக்கையா இந்த அமல்களை செய்யணும். அதற்கு மட்டும் நமக்கு மனசு இருந்தா போதும். அல்லாஹ்விடமிருந்து எதையும் அடைந்து கொள்ளலாம். கட்டாயம் துஆக்கள் கபூலாகக்கூடிய இன்றைய வியாழக்கிழமையில நீங்க இந்த 7 திக்ரையும் ஓதிட்டு நம்பிக்கையோடு துஆ செய்யுங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களோட அத்தனை துஆவையும் கபூலாக்குவான். மேலும் அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான வஜீஃபாக்கள் வேணும். அதாவது வேலை கிடைக்கிறதுக்கு, செல்வம் வர்றதுக்கு, இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கிறதுக்கு, அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி எந்த மாதிரி தேவைகளுக்காக இருந்தாலும் நமது அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் எல்லா விதமான தீர்வுகளுக்குமே கண்டிப்பாக வஜீஃபா இருக்குது. இந்த கிதாப் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, கூந்தல் வளர்ச்சி தைலம் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பேக்கெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களோட முடி பராமரிப்பை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பொருள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, மில்லட் மிக்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம். மேலும் இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக் மற்றும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பொருளெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.